ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவர் வீடு கட்டுறதுக்காக அப்ளை பண்ணி இந்த லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த நல்ல விஷயத்த அவரோட அம்மா கிட்ட சொன்னாரு. அம்மா, ஃபைனலா எனக்கு லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய வீடு கட்டலாம். இந்த சந்தோஷமான செய்தியை நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரோட அம்மா, தம்பி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என் கூட ஒரு தடவை செஸ் விளையாட வரியாப்பான்னு கேட்டாங்க. என்னதான் அவரு ரொம்ப பிஸியா இருந்தாலும் அம்மா ஆசையா கேக்குறாங்களேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவங்க விளையாட ஆரம்பிச்சதுமே அந்த அம்மா, நான் இப்போ என்னோட மந்திரியை வச்சு உன்னோட குதிரையை வெட்ட போறேன்னு அவங்களோட எல்லா நகர்வுகளையும் கத்தி கத்தி சொல்லிட்டே செஞ்சாங்க. அந்த மகன், என்னமா இது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டே செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியா தோக்கடிச்சிருவேன்மா அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த அம்மா, தம்பி, வாழ்க்கையும் செஸ் மாதிரி தான். நம்மள சுத்தி நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. யார்கிட்டயும் சொல்லாம முதல்ல வீடு கட்டு, அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு திறப்பு விழா வை. ஒரு கார் வாங்குறியா, யார்கிட்டயும் சொல்லாத. வாங்கிட்டு காரை எல்லார்கிட்டயும் காட்டு. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, யார்கிட்டயும் சொல்லாத. வேலையில போய் சேர்ந்துட்டு சொல்லு. உன்னோட எதிரிகள் உன்னோட வெற்றியை மட்டும் தான் பார்க்கணும், உன்னோட திட்டத்தை இல்ல. செஸ் விளையாடும் போது பேசவே மாட்டோம். நம்ம வாயை திறக்கிறதே செக் மேட் சொல்ல மட்டும்தான். அமைதியா உழைப்ப போடு, அதோட பலனை ஊரறிய கொண்டாடு. உன்னோட வெற்றிகள் தான் உன்னோட செக் மேட்.